பெற்றோர் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எல்லா மேன்மையிலும் ஆசீர்வாதத்திலும் முன்னேற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் பலவீனமானவர்களாக இருந்தால் இயேசு அவர்களை பலப்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பொருளாதார தேவையை சந்திக்க முடியாதவர்களாக இருந்தீர்களானால் கர்த்தர் அந்த பிள்ளைகளை பொறுப்பெடுத்து அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்வார்கள், ஆனால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மன்னிக்க வேண்டும். எல்லா பெற்றோரும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு வேண்டும், எங்களுக்கும் வேண்டும், சபைக்கு வேண்டும், தேசத்துக்கு வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்கள் பிள்ளைகள் உம்முடைய அரவணைப்பில் இருக்கும்படி எங்களுக்கு இந்த ஆராதனையில் நீர் கிரியை செய்யும். எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை தந்து எங்களோடு பேசும். எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை தந்து எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மிக அருமையானது. கர்த்தர் தந்த உம்முடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்று நீர் எங்களோடு பேசுவீராக. ஆமென். 119 சங்கீதம் 9 வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தமானுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். நம் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். நம்மேல் மிகவும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு நம் ஒவ்வொரு பேர் மேலும் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நிறைய பேர் புதிதாக வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இயேசு அன்புள்ளவர். அவர் எந்த தண்டனையும் நமக்காக அவர் வைத்திருக்கவில்லை. அவர் திட்டம் பண்ணி இருக்கவில்லை. நமக்கு எதிராக அவர் எந்த ஆயுதத்தையும் பிரயோகிப்பதில்லை, பயன்படுத்துவதில்லை. அவர் நமக்காக சகல ஆயுதங்களையும் அவர் தன்னில் பிரயோகித்து கொண்டார். அவர் தனக்கு அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நமக்கு தெய்வமாக இருக்கிறது நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின்படி நான் ஒரு சில விளக்கம் தருகிறேன். இந்த வசனத்தின்படி வாலிபன் மாத்திரமல்ல, எல்லாருமே தங்களை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். விசேஷமாக இதில் வாலிபன் என்று போட்டிருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை விசேஷப்படுத்த விரும்புகிறேன். தன் வாழ்க்கையை, தன் வழியை சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நாம் நம்முடைய வழியை சுத்தம் பண்ண வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் எதினால் சுத்தமாக்குவான் என்று அந்த வசனமே ஒரு கேள்வி கேட்டு அதில் ஒரு பதில் சொல்லி இருக்கிறது. அது உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. இதுதான் உங்கள் வாழ்க்கையின் கைடு தான். உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் இல்லை இல்லையா, ஜிபிஎஸ் இருக்கலாம். அதில் ரோடு எங்கே போகுது, எந்த ஊருக்கு போகுதுன்னு அது காட்டும். ஆனால் வாழ்க்கையை காட்டக்கூடியது அது அல்ல. இந்த வேத புத்தகம் தான் உங்கள் வாழ்க்கையை காட்டக்கூடியது. இந்த வசனத்தின்படி உங்களை சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் ஒரு சுத்திகரிப்பு ஏற்படாது. இந்த வசனத்தின்படி நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பேரும் ஒரு முக்கியமான காரியம் நாம் அறிய வேண்டும். நாம் சுத்தமாகணும், நான் சுத்தமாகணும்னு நினைக்கணும். சுத்தமாயிட்டேன்னு நினைக்கக்கூடாது. என்கிட்ட என்ன தவறு இருக்குது, என்கிட்ட என்ன தவறு இருக்குது, நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு எனக்கு நானே தவறாக சொல்லக்கூடாது. நான் சுத்தமாகணும். ஒவ்வொரு மனுஷனும் தன்னை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும்.
எப்படி சுத்தம் பண்ண முடியும்? இந்த வசனத்தில் தான் சுத்தம் பண்ண முடியும். இந்த வசனம் நீங்கள் இந்த பைபிள் இந்த பேப்பர் ஃபார்ம் பைபிள் இது மிக முக்கியமாக உபயோகப்படுத்த வேண்டியது அவசியம். செல்ஃபோனில் பைபிள் இருக்குது, உங்கள் ஐபேடில் இருக்குது, இல்லை உங்களுடைய இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லலாம் பைபிள் இருக்குது. ஆனால் செல்ஃபோனில் இருக்கிற பைபிள், நீங்கள் செல்ஃபோனில் பைபிள் வாசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வரும், வேண்டாத ஒரு கால் வரும். உடனே அந்த பைபிள் கட் ஆகிடும். அந்த கால் அட்டன் பண்ணி பேசி அல்லது அதை டிலீட் பண்ணி ஏதாவது செய்தால் தான் திரும்ப பைபிள் வாசிக்க முடியும். ஆனால் இந்த பேப்பர் ஃபார்ம் பைபிள் வாசித்தீங்கன்னா இதில் கால் எதுவும் வராது, இதில் எதுவும் கட் ஆகாது, எதுவும் சிரமம் இருக்காது. அதனால் நீங்கள் எலக்ட்ரானிக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த பைபிள், இந்த எழுதப்பட்ட வேதம் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். எல்லா வாலிபர்களும் இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வாசிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வேத புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும். அதாவது செல்ஃபோனில் பைபிளும் இருக்குது, நிறைய குப்பைகளும் அதுக்குள்ளே இருக்குது, ஏகப்பட்ட குப்பைகள் இருக்குது. 99.9.50 அதுக்கப்புறம் பாயிண்டில் வர்ற கடைசி ரொம்ப ஒரு சிறு துளி தான் அதில் பைபிள் இருக்குது. மிச்சம் எல்லாம் வேண்டாத காரியங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆகவே எனக்கு இந்த வேத வசனத்தை தவிர ஒன்றுமே இல்லாத இந்த புத்தகம்தான் எனக்கு மிகவும் பைபிள் அப்படின்னு சொன்னால் இதுதான் எனக்கு பிரயோஜனப்படும். இப்போ வசனத்தின்படி காத்துக்கொள்ளணும்னா வசனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேணும். அது மிக முக்கியமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? இது சில காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. ஏனென்றால் நான் என்னை காத்துக்கொள்வதற்கு, என்னை பத்திரமாக வைத்து கொள்வதற்கு தேவன் சில விதிகளை வைத்திருக்கிறார். ஏன் நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் என்னை நான் சுத்தம் பண்ண வேண்டும்? நான் ஏன் சுத்தமாக இருக்க வேண்டும்? நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் இல்லையா? நம்முடைய தேவன் இந்த பூலோகத்தில் எந்த அதாவது மாதிரியற்ற அல்லது நேர்மையற்ற மனுஷன் கை கொள்ளக்கூடாது என்கிற எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவும் இல்லை, அவர் போதிக்கவும் இல்லை. யாருமே, எந்த தெய்வமுமே, எந்த கடவுள்னு சொல்றவங்களோ இதை சொல்ல முடியாது இல்லைங்களா? நிறைய மனைவிகளை உடைய சாமிகள் நிறைய பார்த்துருக்குறோம், நிறைய காரியங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தெய்வம் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். இயேசுநாதர் அவர் நம்மேல் அன்பா இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள கடவுள். அவர் நம்ம கொடுக்கிறதெல்லாம் பரிசுத்தமானது. தம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பிதான் நம்மை சுத்தமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அசுத்தமாவதற்கு நல்லா இருக்கக்கூடாது, அது சாத்தான். நம்ம நல்லா இருக்கணும், உயர்வாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லா நன்மையும் பெற்றிருக்கணும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல வெல்த்தியாக இருக்கணும், நமக்கு எல்லாம் இருக்கணும், நல்லா பிரைட்டாக இருக்கணும், நம்ம எல்லா காரியத்திலும் சக்ஸஸ் ஆகணும், எதுலேயும் தோற்று போகக்கூடாது, எதுலேயும் மேக்சிமம் நம்ம மேன்மை உள்ளவர்களாக இருக்கணும். தானியேல் போல, அனனியா மீஷாவேல் அசரியா போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவர்கள் போல எல்லாரை விட 10 மடங்கு ஞானத்தில் சிறந்தவர்கள். பாபிலோன் தேசத்தில் இந்த 4 புருஷர்களும், அனனியா அதாவது தானியேல் எல்லாரிலும் ரொம்ப விசேஷமானவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று அவர்களுக்கு அந்த தேசத்தில் பெயர் சூட்டப்பட்டது. அவருடைய நிஜ பெயர் அனனியா மீஷாவேல் அசரியா. இவர்கள் மற்ற எல்லாரை விட 10 மடங்கு ஞானத்திலும் எந்த அறிவிலும் எதிலும் விசேஷித்தவர்களாக இருந்தார்கள். இதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறாரு. நம்ம அறிவா இருக்கக்கூடாது, ஞானமா இருக்கக்கூடாது, நல்லவங்களா இருக்கக்கூடாது. இதுதான் பிசாசுடைய விருப்பம். நாம கெட்ட பிள்ளைகளா இருக்கணும், அது சாத்தானுக்கு ரொம்ப விருப்பம். நல்ல பிள்ளைகளா இருந்துடக்கூடாது, அது அவனுக்கு பிடிக்காது. நாம் நல்ல காரியங்கள் செய்வது பிடிக்காது. நல்லவன் என்று ஒருவர் உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தால், உங்களை அடுத்த மணி நேரமே உங்களை கெட்டவன் என்று இன்னொருவர் சொல்ல ஆக்குவதே அவனுடைய திட்டம்.
என்னை கெட்டவனாக்க அவன் நிறைய கெட்ட வழிகளை எனக்கு அவன் காட்டும்போது நான் அவனுடைய ஆலோசனைகள் தான் நிறைய என் செவிக்கு வருகிறது. ஒவ்வொருவரும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கெட்ட காரியங்களை சொல்லுகிற வைகள் தான் நிறைய நம்மை நெருக்குகிறது. நல்ல காரியங்கள் என்கிறதில் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் இருக்கிறார். அவர் தந்திருக்கிற பெற்றோர் இருக்கிறார்கள், போதகர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நல்வழியை காட்டுகிறது சர்ச் ஒண்ணுதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த சபை வாலிபர்கள் மேல் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். முற்காலத்தில் இந்த சபை இங்கே ஆரம்ப நாட்களில் இருந்தபோது சபை ரொம்ப உற்சாகமா இருந்தது. வாலிபர்கள் இவ்வளவு வாலிபர்கள் இல்லை, கொஞ்சம் வாலிபர்கள் இருந்தார்கள். அவர்கள் இரவு நேரத்தில் இங்கே ஜெபிப்பார்கள். நான் ஜெப திட்டங்கள் ஒன்றும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை, அவர்களாக ஜெபம் பண்ணுவார்கள். அவர்கள் நல்ல கல்வியில் உயர்ந்தார்கள். அது மாத்திரம் இல்ல, அவர்கள் பெரிய பெரிய உத்தியோகத்தில் அவர்களை கர்த்தர் முன்னுக்கு கொண்டு வந்தார். ஆசீர்வாதமாய் இன்றைக்கும் இருக்கிறார்கள். நிறைய பேர் இன்றைக்கும் ஊழியங்கள் செய்கிறார்கள். அது மாத்திரம் இல்ல அன்பானவர்களே, அவர்களோ நல்ல சத்திய அறிவில் நல்ல பிரசங்கிமார்களாகவும் அவர்கள் மாறினார்கள். அதற்கு பிற்பாடு சபையிலே வாலிபர்கள் அந்த ஒரு எடுபிகேஷனா வாலிபர்களுக்குள்ளே அங்கே குறைந்திருக்கிறது. இதை நாங்கள் மிக கவனம் செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் இந்த முன்னேற்றத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்ய நாங்கள் விரும்புகிறோம். அதனால வேதம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெற வேண்டும். இரண்டாவது, ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய இடம் பெற வேண்டும். ஏன் இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது என்றால், 1 பேதுரு 5:8 அங்கே சொல்லி இருக்கிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பிசாசு எதிராளி, ஏமாற்றுகிறவன், எதிராளி. அவன் நமக்கு எதிராய் செயல்படுகிறவன். பிசாசு எப்படி வருவான்? அவன் அசிங்கமாய் வரமாட்டான், பிசாசு அழகாய் வருவான். அவனை வேதம் ஞானம் உள்ளவன் என்று சொல்லுகிறது. அவன் இப்போ இருக்கிற எல்லா நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்களை விட டெக்னாலஜி அறிவு அவனுக்கு ரொம்ப உண்டு, ரொம்ப டெக்னாலஜி அறிவு உண்டு. எந்த மீடியாவில் எந்த வெப்சைட் மூலம் உங்களை டச் பண்ணணும் அவனுக்கு தெரியும். உங்களை அவன் ரொம்ப அறிவுள்ளவன். அதனால தான் அதுக்குள்ள ரொம்ப நுழையிறான் அவன், பிசாசு. ஆகவே இன்றைக்கு எதிராளி அவன், இந்த எதிராளி. அதனால என்ன செய்யணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். பல காரியங்களை போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது. வாலிபர்கள் பல காரியங்களை போட்டு குழப்பி கொள்ளக்கூடாது. மிக கவனம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விழித்திருக்கணும் அப்படி சொல்லியிருக்கு. விழித்திருக்கணும்னா பீவர்னஸ், ஜாக்கிரதையா இருக்கிறது, கவனமா இருக்கிறது. கொஞ்சம் ஏமாந்துட்டா ஏமாத்திடுவான் பிசாசு. அப்படிதான் ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை உங்கள் விழுகைக்கு காரணமாக இருந்து விடுகிறது. அல்லது ஒருவரோடு பேசி பழகுகிற ஒரு சின்ன பழக்கம் நமக்கு கெடுதியாகி விடுகிறது. எந்த இடத்திலும் கெடுக்க நம்மை தோற்கடிக்க பிசாசு ரொம்ப கவனமா இருக்கு. வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்கிறார். வகை தேடி எங்க சான்ஸ் கிடைக்கும்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு கிடைக்குது. உங்க வாழ்க்கையில நிறைய தருணங்களை அவனுக்கு கொடுக்கிறீர்கள். அதையெல்லாம் அவன் கச்சிதமா பயன்படுத்தி எங்கெல்லாம் என்ன கெடுதியெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அவன் செய்திடறான். இதுல இருந்து தப்பணும். இது ஆண்டவருடைய விருப்பம். அதாவது கர்த்தர் அவரே என்னை காப்பாற்றட்டும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நாம் அவருடைய ஒத்தாசையை நாட வேண்டும். அவர் ஒத்தாசையை நாட வேண்டும். நம்ம எல்லாருக்கும் கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய காரியம் அந்த ஃப்ரீவில், சுயாதீனம். இதை செய்யலாம், செய்யாமலும் இருக்கலான்ற ஒரு எபிலிட்டி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நினைச்சா செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். என்ன, ஆல்கஹால் எடுக்கிறவங்க, இந்த மதுபானம் குடிக்கிறவங்க குடிக்கலாம், குடிக்காமலும் இருக்கலாம். எனக்கு குடிக்காம இருக்க முடியல அப்படின்றது அது
உங்களுடைய உங்களுடைய சுயாதீனம் தவறான முறையில் அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். இதை செய்யாம என்னால் இருக்க முடியல அப்படின்ற அளவுக்கு ஒரு கெடுதியில, ஒரு கெட்ட காரியத்தில் நீங்க அதில் அடிக்டா போயிட்டு அதில் போய் அடிமையாகி அதில் போய் சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியல அப்படி என்று சொல்லுகிற வார்த்தைகள் உலகத்தில் நிறைய இருக்கிறது. என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியல, நான் இங்கே போகாமல் இருக்க முடியல, இந்த நபரிடத்தில் என்னால் பழகாமல், அவரை பார்க்காமல் பழகாமல் என்னால் இருக்க முடியல என்ற ஒரு அடிமைத்தனத்துக்கு ஆகிவிடக்கூடாது. நம்முடைய சுயாதீனம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். இயேசு நம்முடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி இயேசுவே என்று சொன்னால் உடனடி வருவார். நான் கூப்பிட மாட்டேன், அவர் ஒத்தாசையை நாட மாட்டேன், அவரே வந்து என்னை காப்பாற்றட்டும். அது அவருடைய திட்டத்தில் இல்லாத ஒரு விஷயம். நான் சொல்வதை நன்றாக கவனிக்கணும். நீ கூப்பிடாத பட்சத்தில் அவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு உதவி செய்ய மாட்டார். நீ கூப்பிடும் வரை அவர் பொறுத்திருப்பார். இந்த பிசாசு ரொம்ப தெளிவா இருக்கிறான், ரொம்ப பயங்கரமா இருக்கிறான். நிச்சயமா அவன் நினைத்தபடி நிறைய இந்த உலகத்தில் ஜனங்களை கெடுத்து விட்டான். இந்த உலகத்தில் இருக்கிற, பூமியில் இருக்கிற ஜனங்களை தீமை செய்ய, கெட்டது செய்ய, பிறருக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய கெடுத்து விட்டான். அப்படியானால் பிசாசு கெடுதி செய்ய ஆண்டவர் உண்டாக்கின அவருடைய சாயலான மனிதர்களில் பெரும்பாலானோரை தன் வேலைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். சபை என்ன செய்கிறது? இந்த சபை என்ன செய்கிறது? ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்ல காரியத்துக்கு, நன்மையானவைகளுக்கு, பிரயோஜனமானவைகளுக்கு, தேசத்தை ஆசீர்வதிப்பதற்கு, நாட்டுக்கு நன்மை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய சத்தியம், வழிமுறை நம்ம கையில தான் இருக்குது. நாம் அதை பயன்படுத்த வேண்டும். நம்முடைய வாலிபர்கள் என்ன செய்வார்கள்? பல வேலைகளை செய்வார்கள், அங்குமிங்கும் பல வேலைகளை செய்வார்கள். ஆனால் ஜெபிக்க மாட்டார்கள், வேதம் வாசிக்க மாட்டார்கள். இந்த ஜெபமும் வேதமும் இவர்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதினாலே இவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஏதாவது வேலைகளை செய்வார்கள். சபையில் கூட சில வேலைகளை சில வாலிபர்கள் செய்கிறார்கள். ஆனால் இதைவிட ரொம்ப முக்கியமானது, அவர்கள் தேவனோடு எந்த அளவுக்கு உறவு உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. தேவனோடு எந்த அளவுக்கு உறவுடையவர்களாய் இருக்கிறார்கள்? தேவனோடு உறவே நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்கு இல்லை, தானாக வருவதில்லை. யாராவது கண்டிப்பு படுத்தினால் அவர்களுக்கு பிடிக்கிறதில்லை. ஜெபம் என்றால் பிடிக்கிறதில்லை. நல்வழிப்படுத்த முடியாமல் போதகர்கள் ரொம்பவும் அங்கலாய்க்கிறோம். நாங்கள் நல்வழிப்படுத்த முடியாமல் அங்கலாய்க்கிறோம். இதற்கு என்ன செய்ய என்று நாங்கள் யோசிக்கிறோம். எந்த விதமான மந்திர தந்திரங்கள் எல்லாம் இதற்கு இல்லை. உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது இந்த போதனை. இந்த போதனையை நீங்கள் கேட்டு நீங்கள் நல்வழிக்கு வர வேண்டும். வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு வேலையை செய்து பணத்தை சம்பாதித்து எப்படியோ வாழ்ந்து முடித்து விடுவது அல்ல. நான் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது, அதை கவனிக்க வேண்டும். பிசாசு எதிராளியாய் இருக்கிறான். பிசாசு உங்களை விட பலசாலி, உங்களை விட அறிவாளி, உங்களை விட தந்திரசாலி, மிக தந்திரம் உள்ளவன். உங்களை கெடுக்க, அவனை புகழ நான் இங்கே நிற்கவில்லை. அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர்கள் மூலம் வருவான், உங்களுடைய நெருங்கினவர்கள் மூலம் பிசாசு வருவான். அதனால் என்ன செய்யணும்? விழித்திருங்கள் அப்படின்னு இங்க சொல்லியிருக்கு. என்ன செய்யணுமா? இப்படிலாம் பிசாசு வருவான். எவனை விழுங்கலாம்னு பார்க்கறான். உங்களை விழுங்கலான்னு சொன்னா உங்களை கெடுக்கலான்னு பார்க்கறான். உங்க ஃபியூச்சரை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறான். உங்க மைண்டை அப்படியே கரப்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படியே கரைபடிய வைத்து அதை கெடுத்து விடணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்பாவை பார்த்தா கோபம் வருது,
அம்மாவை பார்த்தா அதுக்கு மேல வருது. வீட்டுக்குள்ள வந்தாலே முகம் ஒரு மாதிரி விகாரம் ஆகுது. ஆனால் சில தகாத இடங்களுக்கு போனால் ஒரு மாதிரி பரவசம் வருகிறது போல தெரிகிறது. இப்படிப்பட்ட தவறான வழியில் அவன் கொண்டு போகிறதுனால பிசாசு உங்களை கெடுத்து விடுவான். அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். விழித்திருங்கள்னா என்ன அர்த்தம்? என்ன? அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்கள். 1 பேதுரு 4:7, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். அதான் விழித்திருங்கள் என்பது ஜாக்கிரதையாயிருங்கள். என்ன ஆண்டவர் இயேசு சீஷர்கிட்ட சொல்லும் போது என்ன சொன்னார்? விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்றதுக்கு ஒரு கவனம் வேணும். ஜெபம் என்ற ஒரு ஆசை உங்களுக்கு வரணும். ஏசப்பா கிட்ட பேசணும்னு ஒரு ஆசை வரணும். என்ன? ஜெபம் உடனே தூக்கம் வரும், ஜெபம் உடனே பிடிக்காம போயிடும். மிச்ச எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது கிறிஸ்டியன் என்டர்டெயின்மெண்ட், அதாவது கிறிஸ்தவ பரவசமூட்டுதல், அது ரொம்ப பிடிக்கும். சர்ச்சுக்கு வந்தா கூட பாஸ்டர் என்ன செய்யணும்? ஏதாவது என்டர்டெய்னிங்கா செய்யணும். சும்மா உட்கார வச்சுக்கிட்டு போதனைன்னு என்ன செய்யக்கூடாது? அறுக்கக்கூடாது. ஜெபம்னு அறுக்கக்கூடாது, அதை என்டர்டெயின் பண்ணணும். அதனாலதான் யூத்னாலே என்னன்னா ஆட்டம் பாட்டம் ஏதாவது ஒரு என்டர்டெயின் பண்றது இப்படிதான் ஆயிருச்சு, அதுலயே போயிருச்சு. அதனால யூத் மீட்டிங்னா ரொம்ப பரவசமூட்டும் படம் காட்டுங்க, ரொம்ப த்ரில்லிங்கான படம்லாம் காட்டுங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். இப்படி தான் இருக்குது. ஆனால் உண்மை அது அல்ல, உண்மை அது அல்ல. என்டர்டெயின் பண்ணுறது எதுக்குன்னா உங்களை இந்த வழிக்கு கொண்டு வர்றதுக்கு தான். விழித்திருங்கள், விழித்திருங்கள். நம்முடைய ஆண்டவர் யாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு யாரு? அவர் தூங்குற சாமி இல்லை, அவர் தூங்குற சாமி இல்லை. வேதம் என்ன சொல்லுது? அவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. ஆண்டவர் ஏன் அவர் உறங்குறது இல்லை, தூங்குறது இல்லை? அவர் கொஞ்ச நேரம் கண்ணை மூடினா சாத்தான் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிடுவான். கொஞ்சம் அதான் சொல்லியிருக்கல ஏசாயாவில், இமைப்பொழுதே கைவிட்டேன் அப்படின்னு சொன்னா இமைப்பொழுது கண்ணை மூடிட்டேன். அந்த இமைப்பொழுது போதும் சாத்தான் நம்மளை ஒண்ணுமில்லாம பண்றதுக்கு. ஏன்னா அவன் கிட்டவே நிக்கிறான், அவன் கிட்டவே நிக்கிறான், ஒட்டி நிக்கிறான். ஆண்டவர் கொஞ்சம் கண்ணை மூடினா சட்டுன்னு உள்ள வந்துடுவான். உள்ள வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் திரும்ப ரீபில்ட் பண்ணணும், அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப காலம் எடுக்கும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா விழிப்பா இருக்கிறார். நம்மளையும் பார்த்து என்ன சொல்றாருன்னா விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றார். விழிப்பாருங்க, பீவர்னஸ் வேணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். எந்த விதமான தவறான காரியங்களுக்கு நாம் அதிக ஆர்வம் காட்டக்கூடாது, கொஞ்சம் ஆர்வமும் காட்டக்கூடாது, அதிக ஆர்வமும் காட்டக்கூடாது. ஜெபம் பண்ணணும். நான் என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். 11 வயதுல இயேசு என்னை ரட்சித்தார். நான் 11 வயதுல ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். விடிய காலையில் எழுந்து ஆண்டவர் பாதத்தில் முழங்கால் போட்டு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை அதிகமாக என் வாழ்க்கையில் தேடினேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு நாளும் ஆண்டவரை பக்கத்தில் தள்ளினதில்லை, புறம் தள்ளினதும் இல்லை. என் ஆண்டவரை எப்போதும் நான் எனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். சங்கீதம் 16 தாவீது சொல்லுகிறார் அல்லவா, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்து நோக்குகிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. நான் சில காரியங்களை சொல்லுகிறேன், குறை சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. வாலிப பிள்ளைகள் ஜெபத்தில் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறீங்க. ப்ரேயர் லைஃப் உங்களுக்கு இல்லை. அதனால தான் ஆண்டவர் உங்க கூட பக்கத்தில் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதாவது அம்மா தூண்டுதல்னால, அப்பா சொல்றதுனால இல்லை, நீங்களாவே உங்க மனதில். அப்போதான் நீங்க உண்மையா ஆண்டவரோடு தொடர்பா இருக்கிறீங்க அப்படின்றது தெரிய வரும். நீங்க ஜெபம் பண்ணாவிட்டால்
உங்களுக்கு கர்த்தருடைய ஆண்டவர் இடத்துல ஏதாவது நீங்கள் பெறணும், அவர் தான் எங்களை நடத்தணுன்ற அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இல்லைன்னு காட்டிடுது. ஜெபிக்காதவங்க என்ன சொல்கிறாங்க? என்னால் எல்லாம் செய்ய முடியும், எனக்கு தான் அறிவு இருக்குது, நான் பலன் இருக்குது, என்னால் எல்லாம் செய்ய முடியும். ஜெபிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னால் முடியாதப்பா, நீர் எனக்கு கிருபை தந்தா தான். சிலர் சொல்லுவாங்க, என்ன ஜெபிக்கவே மாட்டாங்க, ஆனால் ஆண்டவர் தான் என்னை தாங்குறாரு அப்படி சும்மா அவர் சொல்லிக்கிடுவாங்க. கர்த்தர் தான் என்னை தாங்குறாரு, ஜெபமே பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் தான், கர்த்தர் தான், எல்லாம் ஆண்டவர் தான் சும்மா கதை விடுவாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ண, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவங்க தான் சோர்ந்து போக மாட்டாங்க, அவங்க தான் இளைப்படைய மாட்டாங்கன்னு சொல்லி அடுத்த வசனம் சொல்லிருக்கு, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஆமா நான் வாலிபன், எனக்கு பலன் இருக்குது, நான் இப்படி இருப்பேன், இல்லை வாலிபர் இடறி விழுவார்கள் அப்படி சொல்லியிருக்கு ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில். அது நமக்கு அந்த அந்த வாலிபம், அந்த துடிப்பு, அந்த பலம், அந்த அந்த ஸ்ட்ரென்த்து, இதனால் நான் அதை செய்து விடுவேன் என்று நினைக்கலாம். அது முடியவே முடியாது. இன்றைக்கு காலை நேரத்தில் என்னால் ஒன்றும் முடியாது, என் ஆண்டவரே உங்களுடைய ஒத்தாசை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புறது உண்டானா, நீங்கள் தினந்தோறும் காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இப்போ வாலிபர்கள் எல்லா வீட்லேயும் ஆல்மோஸ்ட் வர்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்கள் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் லேட்டாக 8 மணிக்கு மேலே, சில பிள்ளைகள்லாம் 10 மணிக்கு மேலே தான் எழும்புறாங்களாம். அவங்க என்ன செய்வாங்களாம், நேராக எழுந்த உடனே பாத்ரூம், உடனே வெளியே போயிடுறது, புறப்பட்டு போயிடுறது வேலைக்கு அல்லது கல்லூரிக்கு. ஏன்னா டைமே இருக்கிறது இல்லை. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, இல்லை எனக்கு வேண்டாம் 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 நான் பார்த்துக்கிறேன், இல்லை சாப்பிட்டுட்டு போ, இதையாவது குடிச்சிட்டு போ அப்படிம்பாங்க, இந்த காஃபியாவது இந்த பாலையாவது குடிச்சிட்டு போ, எனக்கு வேண்டாம், நேரம் இல்லை நேரம் இல்லை. என்னாச்சு? நேரம் இருந்துச்சு, நேரம் வீணாச்சு. ரொம்ப களைப்புனால இவங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்களா? அதான் இல்லை, இவங்க தூங்குனதே விடிய காலையில தான். எல்லாரும் எழும்புற நேரத்தில் தான் இவங்க தூங்குறதுக்கே போனாங்க. அதனால தான் இவங்களுக்கு இப்படி. ஏன் அவ்வளவு நேரம் என்ன செய்தாங்க? அவ்வளோ அவசியமா நெடுமுழங்கால் நின்று 2 கையும் கரங்கோப்பி ஆண்டவர்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்தாங்களா ராத்திரி பூரா? இயேசுவே இந்த இந்தியா அழியுதேப்பா, இந்தியாவை ரட்சியப்பா அப்படி நின்னாங்களா? ராத்திரிலாம் என்ன செய்தாங்கன்னு கேட்டு பாருங்க. தூக்கத்தை கெடுத்து அவ்வளவு ஆர்வம் எப்படி வந்தது? அது சாத்தான் கொடுத்த பலன், பிசாசு கொடுத்த அந்த மைண்ட் செட். இதுதான் அதுல இருக்கிறதுனால தான் ரொம்ப நேரம் வீணாய் போகுது. அதாவது நேரம் வீணாகுதுன்றது திரும்ப வராது. நான் வீணடித்த ஒரு 8 மணி நேரம் திரும்ப என் வாழ்க்கையில் வராது, அது வீணாய் போனதே. இன்றைக்கு வரைக்கும் நான் எவ்வளவு நேரத்தை வீணாக்குகிறேனோ அவ்வளவு என் லைஃப் டைம்ல நான் வேஸ்ட் பண்ண நேரம், அது திரும்ப எனக்கு வரவே வராது. அது போனது தான். 80 வருடம் நான் வாழ்வேன் என்றால் அதில் நான் வீணடித்த நாட்கள் எத்தனைன்னு கணக்கு போட்டா அதுதான் 20 வருஷம் 30 வருஷம் வீணடித்த நாட்களாக இருக்கும். அப்படி இல்லாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியா 10 மணிக்கு படுத்தா 5 மணிக்கு ரொம்ப அருமையாவே எழும்பலாம். நான் 10 மணிக்கு படுத்தா 2 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். நான் எனக்கு 5 மணி நேரம் தூங்குனதுக்கு பிறகு தூக்கம் வராது. ஒருவேளை அது கொஞ்சம் முதியோருக்கு அப்படி இருக்குமோ? நான் சொல்லுகிறேன், இளைஞருக்கு இன்னும் கூட 2 மணி நேரம் தூங்கலாம். அதுக்கு மேலே சரீரம் தூங்காது, இந்த சரீரம் தூங்காது. நீங்கள் ஆண்டவருக்கு சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறத நீங்கள் கவனிங்க. முதலாவது, இயேசுவோடு உங்களுக்கு உறவு இருக்கிறதா? நீங்கள் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? இயேசுவிடத்தில் உங்கள் குறைகளை அறிக்கை செய்தீர்களா? அப்பா சர்ச்சுக்கு வந்தாங்க, அதனால வந்தேன், அதனால தான் நீங்களும் இழுத்து பிடிச்சி முன்னால் உட்கார வச்சு எங்களை அறுத்துக்கிட்டு இருக்கிறீங்க
அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்பா அம்மா சர்ச்சுக்கு வந்தாங்க, நாங்கள் சின்ன பிள்ளையில வந்தோம், அப்படியே இந்த சர்ச்சில் இருந்துட்டோம். இவங்களை விட்டுட்டு வேற சர்ச்சுக்கு எங்கே போக? ஜாலியாக இருக்கிற சர்ச்செலாம் நிறையா இருக்குது, அங்கெல்லாம் போக முடியல. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா இங்கே வர்றாங்க, அதனால நாங்கள் வந்தோம். என்ன செய்ய, நீங்கள் வாலிபருங்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வெறுப்பில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி சில மூஞ்சிகள் எனக்கு தெரியுது. இயேசுவை நான் உண்மையாக நேசிக்கிறேன் பாஸ்டர், இயேசுவை நான் உண்மையாக நேசிக்கிறேன். எத்தனை பிள்ளைகள் சொல்லுவீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். இயேசுவை நான் உண்மையாக நேசிக்கிறேன். நல்ல உயரமாக கை வைத்து, நான் இயேசு உண்மையாக நேசிக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கெல்லாம் இல்லை. நல்ல நீ கை கீழே போட்டால் நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இல்லை, ஒரு கை வைத்தினா போதும்டா, 2 கை வைத்தினா நிறைய பேர் வைத்தின மாதிரி இருக்கு. என்ன, இயேசுவை ஒன்று பெரியவங்க கூட தான் நான் இது கேட்குற. இப்போ வாலிபர்களுக்கு மட்டும் பிரசங்க நினச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருந்துடக்கூடாது இல்லையா? நான் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன், அவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது உண்மையாக இருந்தால் நான் சொல்கிற விஷயம்லாம் உள்ளே போகும், நான் சொல்கிற விஷயம்லாம் உள்ளே போகும். இது உண்மை இல்லைன்னா நான் சொல்கிற விஷயம்லாம் செவுத்தில் அடித்த பால் மாதிரி திரும்ப எனக்கே அது வரும். எனக்கு கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது, கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி தான் தெரியுது, அப்படி ரிசீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிசாசு பயங்கரமான திட்டங்கள் வகுத்து பல கெடுதிகளை செய்து கொண்டிருக்கும் போது ஜெபம், வேதம் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. ஆண்டவர் தரும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, வேதம் உங்களுக்கு சொல்லுகிறது. உங்களை பார்த்து, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறவர்கள் இல்லையா? நீங்கள் இயேசுவை தவிர வேறு யாரையும் கடவுளாக நினைக்கிறதே இல்லை. என்ன பாருங்க, இயேசுவை தவிர நீங்கள் யாரையும் கடவுளாக நினைக்கிறதே இல்லை. இயேசுதான் ஆண்டவர். ஆமென். உங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும், உங்களுக்கு இந்த வார்த்தை பொருந்தும். என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அது ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. கர்த்தர் உன்னை வாளாக்காமல், அந்த வாளாக்காமல் தலையாக்குவார்னா என்ன, அது பொருள் என்ன அப்படின்றதுக்கு தான் கீழு மேலு அப்படி சொல்லியிருக்கிறார். என்ன கவனிங்க, கீழே மேலே. கர்த்தர் உன்னை கீழே ஆக்காமல், கீழ் ஆக்காமல் அப்படி இருக்கா? எல்லாம் பாருங்க என்ன சொல்லியிருக்கு. கர்த்தர் உன்னை கீழ் ஆக்காமல் மேல் ஆக்குவார். என்ன, வால் ஆக்காமல் தலையாக்குவார். தலைனா எங்க இருக்கு? சரீரத்தில் மேல இருக்குது இல்லையா? ஒரு தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம், அந்த லீடர் மேலே மேலே. அதைத்தான் ரொம்ப அழகா ஒரே வார்த்தையை விளங்குவதற்காக, நீ கீழே தரைமட்டமா இருக்க மாட்ட, உன்னை நான் மேல் ஆக்குவேன். அந்த மேல்ன்றது எவ்வளவு ஹைட் ஆண்டவரே, எவ்வளோ ஹைட்டு? கோலியாத் மாதிரி 6 முழமா, எவ்வளோ ஹைட்டு? இந்த பிசிக்கல் பாடி வளருகிற ஹைட் இல்லை, ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஹைட்ஸ் வச்சிருக்கிறார். ஒரு இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு ஹைட் வச்சிருக்கிறார், ஒரு உயரம் வச்சிருக்கிறார். ஃபினான்ஷியலா, முதலாவது ஸ்பிரிச்சுவலா, கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய ரீதியில உனக்கு ஒரு ஹைட் வச்சிருக்கிறார். ஃபினான்ஷியலா உனக்கு ஒரு ஹைட் வச்சிருக்கிறார். ஆண்டவர் அந்த ஹைட்டை நீ டச் பண்ணணும் அப்படின்னா அவர் தான் ஆக்கிக்கிட்டே போனோம் உன்னை, அவர் தான் உன்னை ஆக்கிக்கிட்டே போகணும். அவர் லிஃப்ட் பண்ண அந்த லெவல், அந்த ஹைட் லெவலை நீங்க ரீச் பண்ண முடியும். அவருடைய ஒத்தாசை இல்லைன்னா நீ கீழ்தான், நீ வால் தான், கீழ்தான். முயற்சிக்க உன்னை உயர்த்த நிச்சயமா உன்னால முடியவே முடியாது. உன்னுடைய எந்த எபிலிட்டியும், உன்னுடைய எந்த டேலண்ட்டும் உன்னை மேல உயர்த்தாது. அவர் தான். அதான் சொல்லியிருக்கு, கர்த்தர் உன்னை வால் ஆக்காமல் தலை ஆக்குவார், உன்னை கீழாக்காமல் ஆக்குவார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை, அப்படி சொல்லுங்க, தலை சொல்லுங்க. எல்லா பிள்ளைகளும் வாய் திறந்து சொல்லுங்க, விசுவாசித்தா சொல்லுங்க. கர்த்தர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேலாக்குவீர்னா
எவ்வளவு தூரம் உயரம், என்னெல்லாம் ஆக்குவீர், என்ன ஐஏஎஸ் ஆக்கிடுவீர் ஆண்டவரே அப்படின்னு நீ நினைக்கலாம். ஆண்டவரே என்ன தேசத்துக்கு பிரதம மந்திரி ஆக்கிடுவீரா ஆண்டவரே, எப்படி என்ன ஹைட்டு, எவ்வளோ உயரத்துக்கு இல்லை, அதை விட மேன்மைகளெல்லாம் இருக்கிறது, அதை விட மேன்மைகளெல்லாம் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் மேலே என்ற ஒரு வளர்ச்சியை உனக்கு வைத்திருக்கிறார். நாம் இப்போ கீழே இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் உயர்த்தி கொண்டே வருகிறார். நான் சொல்ல இதில் பாருங்க, அந்த மேலே உயருதல் கீழே இருத்தல், அந்த கீழே என்கிறதில் நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து சில குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். ஆதியாகமம் 3, 14, 15. அதில் என்ன சொல்லி இருக்கிறது? சர்ப்பத்தை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை 14ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால், எதை செய்தபடியால்? என்னுடைய பிள்ளைகளை நீ கெடுத்ததுனால இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தரையோட தரையா இருப்ப. பிசாசு எங்க இருக்கிறான்? மேலே இல்ல. பிசாசு எங்க இருக்கிறான்? கீழே இருக்கிறான். பிசாசுக்கு சர்ப்பத்தின் வடிவில் வந்த பிசாசுக்கு கர்த்தர் சொன்னது, நீ தரையிலே ஊறுவ, நீ தரையே மண்ணை தான் திம்ப, நீ மண்ணில் தான் இருப்ப, தரையில தான் இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு வசனம், அடுத்த வசனத்தில் அதுக்கு கொஞ்சம் விளக்கம் இருக்குது பாருங்க. அது என்ன விளக்கம் அப்படின்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை, அங்க வந்துட்டு பாருங்க ரெஸ்பெக்ட், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். என்ன கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? இது தெளிவா நீங்க பார்க்கணும். இவன் கீழே இருப்பான். அதனால அதாவது அவர் என்பது கிறிஸ்துவை குறிக்கும், ஸ்திரீயின் வித்து என்பது கிறிஸ்துவை குறிக்கும், இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது, ஆனா உன் தலையை நசுக்குவார். நீ கீழே இருந்து என்ன செய்வ? காலை கடிப்பேன். நல்ல கவனிங்க, உன்னை கர்த்தர் என்ன ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு? நல்ல கவனிங்க, என்ன ஆக்குவேன்னு சொல்லியிருக்காரு? தலை எங்க இருக்கு? மேலே. கால் எங்க இருக்கு? வாலு கீழே. சாத்தா எங்க இருக்கிறான்? கீழே இருக்கிறான். தரையிலே இருப்பான்னு சொல்லியிருக்கு, தரையிலே இருப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் கீழே இருந்தா சாத்தானுக்கு எனக்கும் ரொம்ப க்ளோஸ் டச் இருந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் என்ன மேலே கொண்டு போயிட்டாருன்னா, மேலே ஆக்கிட்டாருன்னா, அவனுக்கும் எனக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். கீழே தான் கடிக்க முடியும், கீழே தான் தீண்ட முடியும், கீழே தான் அவன் ஏதாவது செய்ய முடியும். காலை தான் அவன் கடிக்க முடியும், வாலு தான் அவன் கடிக்க முடியும், கீழே தான் ஏதாவது செய்ய முடியும், மேலே ஒன்றும் செய்ய முடியாது. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன்னை வாலாக்காமல் கர்த்தர் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார் என்று சொல்லிட்டார். இப்போ இந்த காலில் இருக்கிற, அந்த காலின் கீழ் இருக்கிற அந்த சத்துரு, அதை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய், வாசிங்க, எல்லாரும் வாசிங்க, 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோட இருப்பதாக. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை எங்க நசுக்குவாரு? உன் கால் கீழே. ஏன்னா அவன் எங்க இருக்கிறான்? அங்கதான் இருக்கிறான். மீண்டும் என்ன கவனிங்க, நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கவனிங்க. இந்த காலின் கீழ் நசுக்குவார்ன்றதுக்கு முன்னால ஒரு வசனம் இருக்கு பாருங்க. 19ஆம் வசனத்துல, உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன், ஆனாலும் நீங்கள்
நன்மைக்கு ஞானிகள், தீமைக்கு பேதைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுகிறார். அதனால முதலாவது என்னதுன்னா கீழ்ப்படிதல். யார் காலின் கீழே? கீழ்ப்படுகிறவர்களின் காலின் கீழே. நன்மைக்கு ஞானிகளாகவும் தீமைக்கு பேதைகளாகவும் இருக்கிறவர்களின் காலின் கீழே. நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் தீமைக்கு ஞானிகளா இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்க, ஒரு பழமொழி உண்டு, கள்ளம் பெரியவனா காப்பாம் பெரியவனா? யார் பெரியவன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன காவல் வச்சாலும் திருடா என்ன செய்து போயிடுறான், திருடிட்டு போயிடுறாங்க. நம்ம போலீஸுக்காரவங்க 100 பேர்ல 2 பேரை பிடிச்சாங்க, 98 பேர் இன்னும் பிடிபடலை. பிடிக்கிற மாதிரி சிலரை பிடிச்சாங்களா, விசாரிக்கிற மாதிரி நமக்கு காட்டினாங்களா, அப்புறம் அப்படியே மூடிட்டாங்களா, ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். இவங்க பிடிக்கலைன்னு அர்த்தம். ரொம்ப, அதாவது இந்த தீமைக்கு ஞானிகள் அப்படின்றது ரொம்ப நம்ம நாட்டில் கெட்டது செய்யறதுக்கு ரொம்ப ஞானிகள். என்ன, எங்க போனாலும் செல்போன் டவரை வச்சு கண்டுபிடிச்சிடறானா. ஒரு தவறு செய்த ஒருவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன, அந்த அவனுடைய செல்போன், அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய செல்போனை வாங்கி அந்த செல்போனில் கடைசியா யாரோட பேசி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறான். இப்போ அவன் எங்கே இருக்கிறான், அவன் டவர், அவன் எந்த டவர் இருக்கிற இடத்துல எந்த ஊரில் இருக்கிறான் அதை வச்சு கண்டுபிடிக்கிறான். இவனுங்களுக்கெல்லாம் டேக்கா கொடுக்குறான்னா அவன் இருக்கிறான். இப்போ செல்போன் டவரை வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறது. இப்போ சிசிடிவி கேமரா எங்கே பார்த்தாலும் இருக்குது. நம்ம சர்ச்சிலே முன்னால் இருக்குது. தெருவில் கொஞ்சம் தூரம் நடக்கிறவங்களெல்லாம் அது பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணிடுது. சில நேரம் நம்மகிட்ட கூட போலீஸ்காரவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க, என்ன இருந்தாலும் இதெல்லாம் மீறி தந்திரமாக வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. சிலரெல்லாம் சிபிஐ வந்து வீடுல ரைட் பண்ணுதான். அப்படி பண்ணோம்னா எல்லார் வீட்லையும் சிபிஐ என்ன செய்யணும், ரைட் பண்ணணும். அப்போ எல்லாரும் சிபிஐயா மாறணும். சிபிஐ ரைட் பண்றானே, அவன் வீட்டில் யார் ரைட் பண்றது? எல்லாம் ரொம்ப அறிவாளிகளா தவறு செய்து, அறிவாளித்தனமா தவறு செய்து நாட்டை நாசமாக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா வேதம் நமக்கு என்ன போதிக்குது? தீமைக்கு பேதைகளா இருக்கணும், தீமை செய்ய தெரியாதவங்களா இருக்கணும், தவறு செய்ய தெரியாதவர்கள் பேதைகளா இருக்கணும். அவங்க கால் கீழே தான் சாத்தான நசுக்குவார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, என்ன சொல்லியிருக்கு? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என நன்மைக்கு ஞானிகள். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. நல்ல கவனி, கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்படியாதவர்கள் காலின் கீழே இல்லை சாத்தான், இவர்களே கீழே இருக்கிறார்கள். கீழ்ப்படியாதவர்கள் கீழே இருக்கிறார்கள். கீழ்ப்படுகிறவர்கள் தான் மேலே வர்றாங்க. நன்மைக்கு ஞானிகள் தான் மேலே வர்றாங்க. நல்லது செய்கிறதுக்கு நல்ல அறிவாளிகளா ஞானிகளா கர்த்தர் இருக்கணும். அவங்களுக்கு தான் ஆண்டவர் அவர்களுக்கு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறாரு. நான் சில உதாரணங்களை உங்களுக்கு நான் சொல்லணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 91ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் பாருங்க. என்ன, 11ஆம் வசனம் 13ஆம் வசனம் முதல்ல நான் வாசிக்கிறேன். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். உன்னதமாய் இருக்கிற கர்த்தரை உன்னுடைய கர்த்தராக நீ கொண்டாய், உன் தேவனாய் கொண்டாய், உன் ஆண்டவராய் கொண்டாய். ஆகவே அப்படி சொல்லி அங்க கடைசியில வரும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். எந்த எந்த நிலையில் இருந்தால், இப்பதான் 11ஆம் வசனம், உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி. நல்ல கவனிங்க, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நல்ல என்ன கவனிங்க, உன் வழிகளில் எல்லாம். வழின்னு சொன்னா நீ நடக்கிற ரோடு இல்லை, நீ நடக்கிற ரோடு இல்லை, உன்னுடைய லைஃப், நீ கடந்து வருகிற உன்னுடைய ஜீவியத்தில் நீ செய்கிற காரியங்களில் எல்லாம் உன்னை காக்கும்படி, நீ போகிற வழியில் எல்லாம் உன்னை காக்கும்படி. நீ எங்க போற, இன்னைக்கு எங்க போற?
ஆண்டவருக்கு தெரியும், பாய் ஃப்ரெண்டை பார்க்க போறியா, அவர் பார்ப்பாரு. உன்னை அங்கேருந்து காக்கும்படி நீ ஆண்டவருக்கு உன்னை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உன்னதமானவரை உன் தேவனாக நீ கொண்டிருந்தால் உன்னை காக்கும்படி ஆண்டவர் அதுக்கு ஏற்பாடு செய்வாரு. கர்த்தரோட தொடர்பு இருந்தா காக்கும். தவறான இடத்துக்கு போகும்போது உன் வழி எங்க போகக்கூடாது, தவறான காரியங்களை செய்யக்கூடாது. அதனால் நீ என்ன செய்யணும்? சங்கீதம் 37:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்ப என்ன செய்யணும்? என் வழிகளிலெல்லாம் கர்த்தர் என்ன காக்கணும்னா, என் வழியை, என்னுடைய சிந்தனையை, நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை நான் அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அப்போ அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். என் வழியெல்லாம் என்னை காத்துக்கொள்வார். உன் பாதம் கல்லில் இடராதபடி. இடராதபடி என்பது ரொம்ப முக்கியமானது. உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போக கர்த்தர் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் ஆண்டவர் செய்வார். இது ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் ஒரு கேரக்டரை உங்களுக்கு முன்பாக நிறுத்துகிறேன். தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். இப்போ பாருங்க, ஆண்டவர் உங்களை தலையாக்குவேன் அப்படிங்கிறார். கர்த்தர் உங்களை அப்படியே உயர்த்தி மேலே வச்சிருக்கும்போது எப்படின்னா, பாவத்தில் கிடந்த உன்னை ரட்சித்தார். ஆண்டவரை கேட்டேன், உனக்கு விசுவாசம் ரட்சித்தார், ஒரு ஹைட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நல்ல ஸ்பிரிச்சுவலாக பைபிள் வாசிக்கிறது, சர்ச் அட்டண்டன்ஸு, ப்ரேயர், இந்த மாதிரிலாம் கண்டினியூவாக இருக்கிறதுனால டே பை டே உன்னை கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கிட்டே போகிறார். நீ மேலே இருக்கிற, சாத்தான் கீழே இருக்கிறான். அவனுக்கும் டிஸ்டன்ஸு ரொம்ப ஜாஸ்தி ஆகி போகுது. கீழே இருந்துக்கிட்டு அப்படி பார்க்குறான். அவன் மேலே நீ போயிட்ட, அவன் ஒன்றும் செய்ய முடியல. அதனால் கீழே கிடக்கிறவன் என்ன செய்வானா, உன்னை மேலே இருக்கிற உன்னை தாக்க முடியாதுன்னு உன்னை கீழே கொண்டு வர்றதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். கீழே இருந்தே படம் காட்டுவான், பயாஸ்கோப் காட்டுவான். கீழே இருந்தே என்ன செய்வான்? படம் காட்டுவான். டாயின்னு ஒரு சத்தம் கேட்கும் செல்லில், உடனே எடுக்கிறது. அதை பார்த்த உடனே அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதில் கால் பண்ண உடனே அதுக்கு அடுத்தது ஒன்று இருக்கும். இது என்ன? அதை அழுத்தினோடனே அப்படியே உன்னை எங்கே எடுத்துகிட்டு போயிடும்? அப்படியே படம் காட்டி உன்னை என்ன செய்வான்? மேலே இருக்கிற உன்னை கீழே அப்படியே கொண்டு வந்துடுவான். கீழே கொண்டு வருவான். மேலேயே இருந்தேன்னா அவன் உன்னை அட்டாக் பண்ண முடியாது. அதனால பல காட்சிகளை காட்டி, பல காரியங்களை கேட்க வைத்து உன்னை அந்த உயர்த்தி தேவன் வைத்திருக்கிற இடத்துல இருந்து ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்ற அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து தான் தலை, அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து உன்னை பாவின்ற அந்த அடிமட்டம் ஸ்டேட்டஸுக்கு அவன் கொண்டு வந்துடுவான். சிம்சோன் எல்லாருக்கும் தெரியுமா? வாசித்திருக்கீங்களா? சிம்சோன் என்ன, மைட்டி சாம்சன். அவனுக்கு இருந்த மாதிரி அனாயிண்டிங் யாருக்குமே கிடையாது. அவ்வளோ பயங்கரமான அனாயிண்டிங் அவனுக்கு. ஒரே தனி மனிதனா ஒரு யங் லயனை கொண்டு விட்டான். ஒரே ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு அவன் கையில் கிடச்சிது. அதை எடுத்து 1000 எதிரிகளை ஒரு தனி மனிதனாக வீழ்த்தினவன். அவனை ஒரு பட்டணத்துக்குள்ளே போட்டு பெரிய கேட்டெல்லாம் பெரிய லாக் போட்டு மூடிட்டாங்க. என்ன பண்ண, அப்படியே ஆர்ச் வாயில் அந்த ஆர்ச்சை அப்படியே தூக்கிக்கிட்டு அவன் போயிட்டான். அவனை கயிறு வச்சு புது கயிறுனால கட்டினாங்க. நெருப்புப்பட்ட நூல் மாதிரி அறுத்துட்டான். அவ்வளவு அனாயிண்டிங் அவங்ககிட்ட, அவ்வளோ அனாயிண்டிங், அவ்வளோ மைட்டி மேன். அவன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் அப்படி இருந்தது. இந்த பெலிஸ்தியர்கள்லாம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பெலிஸ்தியர்கள்லாம் சேர்ந்து என்ன நினைச்சாங்க, இந்த சிம்சோனை ஒன்றும் செய்ய முடியலையே, என்ன உங்க ஒருத்தர் பேரையும் சொல்லி இவங்களை ஒன்றும் செய்ய முடியலையே, நல்லா ஜெபம் பண்ணி நல்ல ஆண்டவரோடு இருந்து நல்ல பலனை பெற்று எல்லாம் சக்ஸஸாக செய்துட்டு வராங்களே, இவங்களை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் யோசனை பண்ணி அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அழகான பொண்ணை பார்த்தா அவள் பக்கத்தில் போய் உக்காந்துருவான் அப்படின்னு எவனோ சொன்னாங்க. உடனே அவங்க என்ன, நான் சொன்ன பாருங்க, உடனே ஒரு பெண்ணை தேடினாங்க. தெலிலாள்னு ஒரு அம்மா கிடைச்சாங்க. அம்மா இல்லை, ஒரு வாலிப பொண்ணு கிடைச்சா. தெலிலாள் அப்படின்னா
தெளிலாள் என்பதற்கு அர்த்தம் உலகம், லஸ்ட் ஆஃப் த எர்த், பூமியினுடைய இச்சை. நான் சொல்ல கவனிங்க, இந்த தெளிலாள் கிடைச்ச உடனே இந்த தெளிலாளை சிம்சோன் நடமாடுகிற இடத்துல அவளை நடமாட விட்டு சிம்சோனுக்கும் அவளுக்கும் தொடர்பை உண்டாக்குனாங்க. சிம்சோன் அனாயிண்டட் பர்சன், பெரிய ஆளு, மிக உயரத்தில் இருக்கிறான், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவனை எப்படி கீழே கொண்டு வரலாம்? அது வரைக்கும் அவனுங்களால ஒன்றும் செய்ய முடியல. அவன் அந்த அனாயிண்டிங்லே இருக்கும்போது, அந்த 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 லீடர் அந்த லீடர் என்ற நிலையில, தலைவன் என்ற நிலையில் இருக்கும்போது, தேவனுடைய மனுஷன் என்ற நிலையில இருக்கும்போது அவனை தொடவே முடியல. ஆனால் அவனை கீழே கொண்டு வர்றதுக்கு, தரைமட்டமாக்குறதுக்கு, மண்ணில் ஊர்ந்துகிட்டு இருக்கிற பூமியில இருக்கிற பிசாசு அவங்கள கீழே இழுக்கிறதுக்கு தெளிலாளை யூஸ் பண்ணான். தெளிலாள் அவனை மயக்கி அவனுக்கு வார்த்தைகளை பேசி அவனை பலவாரம் அவன் மனதை கெடுத்து கடைசியில் அவனுடைய நசரேய விரதத்தை காலி பண்ணிட்டான். அனாயிண்டிங் போயிருச்சு. ரொம்ப சாதாரணமான மனுஷனா ஆயிட்டான், தாழ்வான மனுஷனா ஆயிட்டான், அற்பமான மனுஷனா ஆயிட்டான். சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள், தேவன் தன்னை விட்டு விலகினதை அறியாமல், அப்படி சொல்லியிருக்கு வசனம். நல்ல கவனிக்கணும். தேவன் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல எழும்புவேன் என்று எழும்ப முயற்சித்தான். அவன் பலன் இல்லை, போயிருச்சு. ஏன்னா அவனுடைய கர்த்தர் கொடுத்த அந்த ஸ்டேட்டஸை இழந்துட்டான். தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய நியாயாதிபதி என்கிற அந்த பெரிய நசரேயன் என்கிற அந்த மேன்மையை பிசாசு ஏதோ ஒரு பொருளை இழக்க வச்சுட்டான். நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, தேவனுடைய பிள்ளைங்க, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு, உயரமான நிலையில் வச்சிருக்கிறாரு. சில நேரம் சைடு அட்ராக்ஷன், ஏதோ ஒரு தீமையான ஒரு 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 காரியத்தை உங்களுக்கு பிசாசு காட்டுறான், ஏதோ ஒன்று காட்டுறான். ஏதோ ஒன்று பார்க்குறீங்க த்ரூ உங்கள் ஆண்ட்ராய்ட் செல்லு, அல்லது நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அப்படியே அட்ராக்ட் ஆகுறீங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் அப்படியே திக்காகிறீங்க. அப்படியே பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இறக்கி, சில பிள்ளைகள்லாம் பாருங்கள், சர்ச்சில் ரொம்ப நல்லா இருந்திருந்த பிள்ளைங்க இப்போ சரியாக சர்ச்சுக்கு வர்றதில்ல. பெற்றோர் என்ன சொல்கிறாங்க, அவன் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான் அப்படிங்கிறாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டேங்கிறாங்க. சர்ச்சுக்கு வரணுன்னா விருப்பமே இல்லை, அவன் இந்த மாதிரி பண்ணுறான், அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான்றாங்க. என்னென்னா பிசாசு அவனை கீழே இழுத்துக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அந்த காரியங்கள்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கான். தெளிலாளுன்னா அவனுக்கு எதுவும் ஒரு வார் வந்தால் கூட அதை பற்றி அவனுக்கு முக்கியம் கிடையாது. இப்போ தெளிலாள் மடியில் தூங்குறது தான் அவருக்கு சோகம். தலையை வச்சு படுத்தா இருப்பாருங்க. அடா பாவி மனுஷா, 7 சடை அவனுக்கு இருந்துச்சான், ஒரு சடையை மொட்டை அடிச்சாவா? அப்போ அது முழிப்பு வர வேண்டாமா அவனுக்கு? ஒரு சடையை மொட்டை அடிச்சான். 7 சடை 7 விதமான பலனை குறிக்கும் இல்லையா? சர்ச்சுக்கு வர்றது ஒரு ஸ்ட்ரென்த்து, ப்ரேயர் பண்ணுறது இன்னொரு ஸ்ட்ரென்த்து, வேர்ட் ஆஃப் காட் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறது இன்னொரு ஸ்ட்ரென்த்து, ஜெபிக்கிறவங்களோட ஃபெலோஷிப்பாக இருக்கிறது இன்னொரு ஸ்ட்ரென்த்து, ஊழியம் செய்கிறது. இது மாதிரி 7 வகையான ஸ்ட்ரென்த் இருக்குது. இது இருந்து இந்த 7 இருந்தால் நீங்கள் நல்ல வல்லவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஏதோ 1-2 இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அதையும் சிறைச்சிருவான் பிசாசு. ஜெபம் பண்ண முன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போக பண்ணிடுவான். ஏன்னா வேற கவர்ச்சி உன்னை கவர்ந்து கொண்டது. ஆகவே பிசாசு உன்னை கீழே கொண்டு போறான். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், அவர் உன்னை கீழாக்காமல் மேலத்தான் நான் போய்கிட்டு இருக்கணுமே தவிர இந்த மாதிரியான எந்த காரியத்தினாலும் பிசாசு என்னை கீழே இழுக்கிறான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சு உடனே கான்சியஸ் ஆகணும், விழிப்பாகணும். உடனே ஆண்டவர்கிட்ட போகணும். கர்த்தாவே, நான் இப்படி சிக்கிக்கிட்டேன், இப்படி மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாற்றுன்னு சொன்னா உன்னை காப்பாற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார்.
கடலிலே கொந்தளிக்கிற கடலிலே நடந்த பேதுரு மூழ்க வேண்டிய நிலைமை வந்த போது ஆண்டவரே ரட்சியும் என்று கேட்ட உடனே கணப்பொழுதில் கையை நீட்டி தூக்கி எடுத்த தேவன். 145 சங்கீதம் 14 கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார்னு சொல்லியிருக்கு. ஐயோ ஆண்டவரே முடியல, பிசாசு என்ன பிடிச்சுக்கிட்டான் அப்படின்னு ஒரு சத்தம் ஆண்டவர் கொடுத்தா போதும், அடுத்த கணம் உன்னை தூக்கி எடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த இயேசுவை விட்டு, இந்த சபையை விட்டு, இந்த ஐக்கியத்தை விட்டு, இந்த அனாயிண்டிங்கை விட்டு, இந்த வேர்ட் ஆஃப் காடை விட்டு, இந்த பிரேயரை விட்டு, இந்த மினிஸ்ட்ரியை விட்டு உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வேறு பக்கவாட்டில் கொண்டு போறான். அது என்ன தெளிலாள்னு உங்களுக்கு தான் தெரியும். என்ன கைண்ட் ஆஃப் தெளிலா அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த தெளிலாடத்திலிருந்து நீங்க மீட்கணும். நான் எப்பவும் சொல்லுவேன் இல்லையா, ஒரு ஸ்டெத் ஒன்று தோளில் போட்டுக்கிட்டு, ஒரு டாக்டர் கோட்டை கொடுத்துக்கிட்டு, பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெரிய புக்கை கையில் வச்சுக்கிட்டு வருவான். தெளிலாள் வந்துட்டான்னு நினச்சிக்கணும். நீங்கள் யார் வந்திருக்கா? தெளிலாள் வந்துட்டா அப்படின்னு. என்ன செய்யக்கூடாது? அந்த பக்கமே சைடாகவும் பார்க்கக்கூடாது, திரும்பியும் பார்க்கக்கூடாது. தெளிலாள் வந்துட்டான், நம்மளை கெடுக்கிற டெவில் வந்துருச்சு. இந்த அழகான பொண்ணு மூலம் நம்ம நசரே விரதத்தை காலி பண்ற பிசாசு வந்திருக்கான்னு ஒரு கணம் இந்த சிம்சோனுக்கு ஒரு சின்ன வெளிப்பு இருந்திருந்தா, அவன் என்ன ஆச்சு? முதல்ல 2 கண்ணும் பிடுங்கிட்டாங்க. இப்ப தெளிலாள் எங்க? அவனை மாட்டி கொடுத்து அவனை காலி பண்ற வரைக்கும் இந்த மாதிரியான அட்ராக்ஷன்ஸ், தீமையான நம்மை கவர்ச்சிக்கிற காரியங்கள் இருக்கும். உங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கும், உங்க கல்லூரியில இருக்கும், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல இருக்கும், நீங்க பழகுற இடங்கள்ல இப்படிப்பட்ட தெளிலாள்கள் சுத்தி கொண்டிருப்பார்கள். சிம்சோன் மாட்டிக்கொண்டான், தெளிலாடத்தில் நீ மாட்டிக்கொள்ளாதே. மாட்டிக்கொண்டால் விடுவிக்க இயேசு இருக்கிறார். உனக்காக சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த இயேசு இருக்கிறார். இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொன்னா போதும், அடுத்த கணம் உன்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உயரத்தில் இருந்து தமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டார் என்று சொல்லுகிறபடி, சங்கீதம் 40 சொல்லியிருக்கிறபடி, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் இருந்து அவர் என்னை தூக்கி எடுத்து கன்மலையின் மேல் என்னை நிறுத்தினார் என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை மேலாக்க, தலையாக்க, மேலாக்க விரும்பி இன்றைக்கு உங்களுடைய கரம் பிடிக்க கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவே, இன்றைக்கு என் கையை, என் லைஃபை உம்ம கையில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எந்த தெளிலாள், எந்த சைட் அட்ராக்ஷன், எந்த தீமைக்கும் என்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீர் தான் வேண்டும். எத்தனை பிள்ளைகள் சொல்லுவீர்? டக்குன்னு உங்கள் இடங்களில் எழுந்து நில்லுங்க. பெரியவர்களானாலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட தீமைகளில் சிக்கி கொண்டிருக்கிறவர்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. நல்லா நல்லா உங்களுடைய கைகளை வலது கரத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 41 என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் யாக்கோபே, ஆண்டவர் பேர் சொல்லி உன்னை கூப்பிடுறாரு. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாத, நான் உன் வலது கையை பிடித்து, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான மகளே, அன்பான மகளே, நீ எந்த தீமை, எந்த பிசாசு, எந்த சைட் அட்ராக்ஷன், எந்த கவர்ச்சி, எதினால உன்னுடைய அனாயிண்டிங்கை கெடுக்க, உன்னுடைய ரட்சிப்பை கெடுக்க, உன்னுடைய ஆசீர்வாதத்தை கெடுக்க, கர்த்தர் உன்னை உயர்த்தி கொண்டு போகிற நிலையில் உன்னை கெடுக்க சாத்தான் என்ன திட்டம் போட்டிருந்தாலும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இல்லை, உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. ஆண்டவர் உங்களுடைய வலது கையை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நீ எந்த நிலையில சிக்கி இருந்தாலும் மகளே பயப்படாத, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் உன்னை இந்த வேளையில உன்னை தூக்கி எடுப்பார். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நான் உன்னை மேலாக்குவேன், மேலாக்குவேன். கீழே சாத்தான் இருக்கிறான், அங்கே நீ இருக்கக்கூடாது, ஆகவே உன்னை மேலாக்குவேன். அங்கே கீழே சாத்தான் இருக்கிறான், ஆகவே உன்னை தலையாக்குவேன், உன்னை உயர்த்துவேன். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வாயை திறந்து ஜெபம் பண்ணு, நல்ல கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய அபிஷேகம் இந்த பிள்ளைகள் மேல் இறங்குவதாக, ஒரு ஜெப ஆவியாக பரிசுத்த ஆவி இவர்கள் மேல் இறங்கி வாரும். ஒப்பு கொடுங்க பிள்ளைகள் எல்லாரும்.
ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே இயேசுவே கண்ணீரோட ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு இடைப்படுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கை உங்களை பிடிக்கிறது. உன்னுடைய வலது கை கர்த்தர் பிடிக்கிறது. உன்னுடைய வலது கை வைத்தீரு. கர்த்தர் உன் வலது கை பிடிக்கிறார். பயப்படாதே மகனே, பயப்படாதே மகனே, உன்னை விழுந்த நிலையிலிருந்து நான் தூக்கி எடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் கையை என்னிடத்துல கொடு, உன் வழியை என்னிடத்துல ஒப்புவி, உன்னுடைய காரியங்களை என்னிடத்துல ஒப்புவி. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னை விழ விட மாட்டேன். நான் உன்னை தாங்குவேன். நான் உன்னை தூக்கி எடுப்பேன். நான் என் வலது கையை நீட்டி உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, 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 நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உறங்குவதும் இல்லை, நான் தூங்குவதும் இல்லை. உன்னை காக்கும்படிக்கு நான் விழிப்போடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. நல்ல வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எந்த தீமைக்கும் நான் பேதையாய் இருப்பேன். சொல்லுங்க வாயை திறந்து. தீமைக்கு, கெட்ட காரியத்துக்கு நான் புதியனாய் இருப்பேன். நன்மைக்கு ஞானியாய் என்னை ஆசீர்வதியும். நல்லது செய்ய, உதவி செய்ய, ஊழியம் செய்ய, ஏசப்பாவுக்கு சாட்சியா இருக்க, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க, வேதம் வாசிக்க ஞானியாய் இருப்பேன், ஞானியாய் இருப்பேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். இந்த வாலிப பிள்ளைகள் எல்லார் மேலும் ஆண்டவருடைய அந்த வல்லமை இறங்கி வர பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க, பெற்றோர் ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்கள் ஜெபம் பண்ணுங்க. இவர்கள் மேலே ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. இன்றைக்கு இவர்கள் மேல் போடப்படுகிற இந்த ஆண்டவருடைய வல்லமை இவர்களுக்குள்ள பற்றி எறிவதாக, இவர்களுக்குள்ள பலன் உண்டாக்குவதாக, இவர்களுக்குள்ள ஒரு எழுச்சி உண்டாக்குவதாக. இவர்கள் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தம் அடைவார்களாக. ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றுவீர்களாக. நிறைய ஊழியர்கள் உருவாவார்களாக. ஆண்டவரே பெரிய ஞானிகள் இவர்களில் உண்டாவார்களாக. இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.